அருண் விஸ்வா தங்கமீன்கள் ரிலீஸ்க்கு முன்னாடி வந்து ஹெல்ப் பண்ணார்னா, சித்து வந்து கட்டது தமிழுக்கு அப்புறம் வந்தார். ஆனால் கட்டது தமிழ் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் என்கிட்ட பேசலான்னு நினச்ச ஒரு ஹீரோக்குள்ள இல்லாட்டி ஒரே ஒரு ஹீரோ அவர் தான். அப்போ வந்து ஹைதராபாத்தில் வந்து நிஜமாவே ஒரு பெரிய ஹீரோ பொம்மரையெல்லாம் ஓடி அண்ட் திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணி நீங்கள் ஹைதராபாத்துக்கு வாங்கன்னு சொன்னார். அன்னையிலிருந்து நாங்கள் பேச ஆரம்பித்தோம். சித்தார்த்தை பற்றியும் ஒரு அபிப்பிராயம் இருக்குது. அவர் பயங்கர புத்திசாலி அண்ட் பயங்கர அகங்காரமான ஒருத்தர். அவருக்கு வாயில் நினச்சதை மனசில் நினச்சதை எதிராளியுடைய மனசை பார்க்காம பேசக்கூடிய ஒருத்தர். இப்படி நிறைய பிம்பங்கள் இருக்குது. பட் நிஜத்தில் நான் சொல்கிறேன், சித்தார்த் ஒரு அடிமுட்டாள். அடிமுட்டாள்னா எந்த அர்த்தத்தில் நான் சொல்கிறேன்னா, சித்தார்த் எப்போதுமே ஒரு வளர்ந்த குழந்தை. நானும் சித்தார்த்லாம் ஒரே ஸ்கூலில் படித்தவங்க. என்னென்னா நாங்கள் இன்னும் ஸ்கூலை விட்டு வரவே இல்லை. ஸ்டில் சில்ட்ரன். எப்போ எதை செய்யணும்னு தெரியாது. பக்க விளைவுகள் பின் விளைவுகளை பற்றி யோசிக்கிறது இல்லை. அந்த ஃப்ளோவில் மனசுக்கு என்ன தோணுதோ அதை செஞ்சுட்டு போகக்கூடிய ஒரு இயல்பான காற்றுல பறக்கக்கூடிய ஒரு பஞ்சு மாதிரி தான் சித்து. சித்து ஏன் இவ்வளோ இளமையாக இருக்காருன்னா, அந்த மனசு அவ்வளவு பஞ்சு மாதிரி மிதந்துட்டே இருந்தால் மட்டும்தான் இளமையாக இருக்க முடியும்னு நினைக்கிறேன். சித்து, பி அ சைல்டு ஆல்வேஸ். டோன்ட் வரி வாட் அதர்ஸ் சேஸ். அண்ட் யூஆர் அ கிரேட் இன்ஸ்பிரேஷன் டு மீ, யூஆர் அ கிரேட் ஃப்ரெண்ட் டு மீ. அண்ட் எப்படி அருண் விஸ்வா ஒரு நம்பிக்கையோ அதே மாதிரி தான் சித்து எனக்கு நம்பிக்கை. அண்ட் சித்து வந்து நடிக்கிறாரோ இல்லையோ, நான் எப்போ பாட கூப்பிட்டாலும் வந்து படத்தில் பாடுவார். அதுக்கு காரணம் என்னென்னா, சித்துவோட பாட்டெலாம் நான் கேட்டிருக்கேன். ஆக்சுவலாக ஒரு ஸ்கிரிப்டே சித்து ஒரு 10 பாட்டு பண்ணி வச்சுருந்தார். அந்த 10 பாட்டை வச்சு நான் ஒரு திரைக்கதை பண்ணேன். அண்ட் சித்து ஒரு நாளைக்கு அந்த படத்தை பண்ணணும், அந்த பாட்டை வெளியில் கொண்டு வரணும்னு என்னோட ரொம்ப நாள் ஆசை. அண்ட் ஆல் த பெஸ்ட் ஃபார் 3 BHK அண்ட் ஆல் த பெஸ்ட் ஃபார் எவ்ரி திங் வாட் எவர் யூ டூ இன் யுவர் லைஃப்.